செவிக்குணவு சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உடலுக்கு வலு சேர்க்கிற கேப்ப மோர்களி எப்படி செய்ய போலான்றத பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான முக்கியமான பொருள்னு பார்த்தோன்னா கேப்ப மாவு 1 கப், தயிர் 1 கப், மோர் மிளகா 1. தாளிக்கிற ஐட்டங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். நம்ம செய்முறை அப்பையும் பார்க்கலாம். வாங்க இதை எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் கேப்ப மாவை எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்க்கும்போது மோர் மிளகால தேவையான அளவு உப்பு இருக்கிறதுனால நம்ம அரை உப்பாக தான் சேர்க்கணும். பின்னாடி களி செய்யும்போது நம்ம வேணுங்கிற உப்பை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தயிர் எடுத்துக்கோங்க. அதையும் இந்த கப்பில் கலந்துட்டு 2 மடங்கு தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. மாவு தண்ணியாக கரைச்சாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. இது நல்லா வெந்துடும். இப்போ நல்லா கலக்குங்க. இந்த கேப்ப மாவு ரொம்ப உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் நல்லா சாப்பிடலாம். இது டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம கலந்தாச்சு. அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. மண் சட்டி இல்லைன்னா ஒரு அகலமான கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 8 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. களிக்கு நல்ல எண்ணெய் விட்டு கிண்டினோன்னா நல்ல டேஸ்ட் அபாரமாக இருக்கும். தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், ஓமம், கருவேப்பிலை நம்ம சேர்க்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக சேர்க்கலாம். ஆஹா, தாளிக்கிற வாசம் நல்லா வருது. இந்த தாளிப்பு வாசமே நல்லா பசிய தூண்டும். இப்போ நான் எல்லாத்தையும் சேர்ந்து பொரிய ஆரம்பிக்கிறப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க மோர் மிளகாயை சேர்க்க போகிறோம். மோர் மிளகாயை சேர்த்த உடனே ஒரு கரண்டி விட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுங்க. அடடா, என்ன ஒரு வாசம்! அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்க கேப்ப தயிர் தண்ணியை இதில் ஊற்றலாம். நல்லா ஊற்றி அடி கனமான பாத்திரம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த இடத்துல நம்ம உப்பை செக் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டியில் எடுத்து பார்த்து அளவு சரியாக இருந்ததுன்னா தேவைன்னா சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா விடாமல் கிண்டுங்க. 5 நிமிஷம்தான். இது வெயில் காலத்துக்கு ஏற்ற அற்புதமான உணவு. இதை செய்முறையும் ஈஸி. லீவு நாளில் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு உக்காந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்டே ரொம்ப அற்புதம். இப்போ கலர் மாறிடுச்சு. அடுப்பை அமர்த்திடலாம். மாவு வெந்துருச்சு. இந்த மாதிரி அழகழகான மண் கிண்ணங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் இதில் எடுத்து சர்வ் பண்ணுங்க. இதற்கு முக்கியமான ஒரு ஜோடி இருக்காங்க. அது யாருன்னா அப்பளமும் ஊறுகாயும் தான். இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டா இன்னொன்று களி எல்லாரும் கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சத்தான சுவையுள்ள ரெசிபிக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போது செவிக்குணவு வீடியோக்களை லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வீடியோக்கள் அனைத்தும் உங்களை சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.